இந்த மாலை பொழுதிலும் நம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்டிருக்கிறது ஆதியாகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாது. பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து ஆகாருடைய நிலைய, பிள்ளையுடைய மரணத்தின் நிலையை உணர்ந்து கர்த்தர் திடப்படுத்தின ஒரு வார்த்தை, சத்தம். இந்த உலகத்தில் நிறைய சத்தத்தை நம்ம கேட்டுதான் இருக்கோம். எல்லா சத்தமும் ஒரு முறை பெலிஸ்தியருடைய பாளையத்திலிருந்து ஒரே ஒரு மனிதன் 40 நாள் பேசுறான். 40 நாள் வந்து அவன் தன்னுடைய வாய் திறந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பேசுறான். அவன் சத்தத்தை கேட்ட உடனே ஜனங்களுடைய இருதயெல்லாம் விலகப்பட்டு சோர்ந்து போனார். அந்த சத்தத்தை கேட்டு அவங்க நிற்க முடியல. ஆனால் அந்த சத்தத்துக்கு எதிர்த்து நிற்க ஒரு மனுஷனுக்கு தான் பலன் இருந்துச்சு. ஒரே ஒரு மனிதனுக்கு தான் பலன் இருந்துச்சு. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, அன்றைக்கு மாத்திர இன்றைக்கும் நமக்கு நிறைய சத்தம் நம்ம பயமுறுத்துற மாதிரி ஒத்துக்கிறோம். பயமுறுத்துற மாதிரி காது துணிக்க நம்ம முன்னாடி வந்து நின்றுட்டு அந்த சத்தத்தை வெளிப்படுத்துவோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, திரளான கூட்டத்தை மாதிரி நினைக்க கூடாது. தாவீதை நினைச்சு பார்க்கணும். அந்த வார்த்தை தாவீது உள்ள போய் தாவீதுக்குள்ள பயத்தை உண்டாக்காம பலத்தை உண்டாக்கிச்சு, தைரியத்தை உண்டாக்கிச்சு, தைரியமான மனுஷனை மாத்துச்சு. அதுக்கு என்ன காரணம்? தாவீது மேல இருந்த அந்த அபிஷேகம், அவன் மேல இருந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். அன்றைக்கு பழையற்பாடுல வெறும் எழுத்துப்படி அது ஒரு எண்ணெயின் அபிஷேகம் தான். எண்ணெயின் அபிஷேகத்தை பெற்றிருந்த ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு பெரிய தைரியத்துவானால், இன்னைக்கு ஆவின் அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு அல்லது அக்கினி அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு, அதனால்தான் யோவான் சொல்கிறார், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர்களுக்கு எதில் ஞானம் சொல்லுவாரு? ஆவினாலே உங்களுக்கு அக்கினியினால் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அவங்க அந்த அபிஷேகத்தை பெற்றவங்களுக்கு எப்படி இருப்பாங்க? இதான் கடைசி காலத்தின் ஜெயம் கொடுக்கிற சபைக்கு தேவன் வைத்திருக்கிற பெரிய காரியம். அப்போஸ்தலர் உபதேசத்தின்படி நடக்கிற சபைக்கு, அது எந்த சபையா இருக்கிறார், அந்த உபதேசத்தை யார் கைப்பிடிக்கிறார்களோ, அதன்படி நடக்கிற பிரயாசப்படுகிறார்களோ, அந்த ஜெயத்தை அனுபவிக்கிறவர்கள் நிச்சயமாக இப்படிப்பட்டவர்களாக காணப்பட முடியும். அதெல்லாம் சத்தம் மனதை பதறப்பட்டிருக்கும். பாருங்க, இது 40 நாட்கள், ஒரு நாளைக்கு 2 முறை 80 முறை வந்து அவன் அப்படியே நின்று பாய்ந்து நிற்பான். போய் சிந்தித்து பாருங்க. சென்னை பட்டணத்தில் வந்து ஒரே ஒரு மனுஷன் சீனாவில் வந்து பேசுறான், உங்களிலே எவனாவது தைரியம் இருந்தால் என்கிட்ட வந்து மோதி பாருங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குன்னு யோசிப்பாங்க. அவர் சொல்றான். ஆனா அவ்வளவு ராணுவம் எப்படி இருக்குது? முக்கியமாக கவனிக்க வேண்டியது, சவுல் ராஜா அவனே பயப்படுறான். ஆனால் இதெல்லாம் வேறுபடுத்தப்படுகிறார். மாம்சத்துக்கும் ஆவிக்குள்ள வித்தியாசம் அங்கே பார்க்க முடியும். வார்த்தை ஒண்ணுதான், ஆனா செயல்கள் வித்தியாசம் இருக்கு. வார்த்தை ஒரே வார்த்தை தான், ஒரே மனிதன் தான், ஆனா அதை கேட்கிற காதுகள் வித்தியாசம், நம்புறதுல வித்தியாசம். அதை ஜெயமாக மாற்றுகிற ஆவிக்குரிய உணர்வுல வித்தியாசம். மற்றோட உணர்வுல எப்படி பேசுறான், இவ்வளவு பெரிய ஆளா கம்பீரமா அப்படி நிற்கிறான், இவன்கிட்ட போய் யார் யுத்தம் பண்ண முடியும்? ஏன்னா அவனை பற்றி நிறைய செய்தி கேட்டுக்கிறாங்க. நிறைய பார்த்து நம்மளை பார்க்கறத விட எதிராளியை பற்றியே பார்க்கறது.
அவன் எப்படி ஆடு, இவன் எப்படி ஆடு, இவன் எப்படி பரவானா, இப்படி நீங்க அதை யோசிக்க பாருங்க, சிந்தித்து பாருங்க. உங்களை அறியாமலே நீங்க பயப்படுறவங்களா மாறி. அதனால பிரச்சனைகளை பார்த்து பேசக்கூடாது. பிரச்சனை பார்த்து எப்படி பேசணும்? அது வெள்ளமணி பேசணும். இதை சேதப்படுத்தாலும் பேசணும். ஐயோ இது இவ்வளவு பெருசா இருக்குன்னு பேசக்கூடாது. இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்குது, இந்த சூழ்நிலை இவ்வளவு கடினமா இருக்குது, அப்படி நீங்க பேசுறீங்கன்னா அது பலமாயிரும். நீங்க பலகீனமாயிருங்க. நீங்க பலகீனமாகும் போது நமக்குள் ஈஸியா அது ஆளுமை செய்யும். ஈஸியா நம்ம அடிமைப்படுத்திடும். நம்ம யோசிக்கிறது சில நம்ம மனதெல்லாம் பாதிக்கப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதே இரவு பகல் தியானிச்சு சிந்தித்து பாருங்க, கடைசியில வாழ்க்கையை இழந்துருவோம். நல்ல காலத்தை எடுத்துருவோம். அதனால கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் தான் வாக்கியமா சொல்கிறார். அவன் எதுக்குள்ள போனோம்னா வசனத்தை எடுத்து வச்சு அதுக்குள்ளே போகிறார். அதே ஆராய்வார், அதுக்குள்ளே பேசிட்டே இருக்கு, அதுக்கு சிந்தனை பண்ணிட்டே இருக்கு. இது யாருடைய வார்த்தை, இந்த வார்த்தை எந்த சூழ்நிலை சொல்கிறார், அப்படி அதை பொறுத்து நீ யோசிக்க தியானிக்க அது உங்களை அழகாக அப்படியே செய்யுமா, கணுக்கால் அளவு, உலகால் அளவு, இடுப்பளவு நீச்சாலத்துல கொண்டு போய் அதுக்கப்புறம் ஆனந்தத்துக்குள்ள கொண்டு இருக்கிறோம், மகிழ்ச்சிக்குள்ள கொண்டு இருக்கிறோம், மகிமைக்குள்ள அவரை கொண்டு இருக்கிறோம். நம்ம மகிமைக்குள்ள அவர் நடத்துவார். அதாவது தூதன் தோன்றினான். காலையில சவுல் அந்த அனுபவத்தை கொடுத்து கொஞ்சம் தியானிச்சோம். இன்னைக்கும் அவனுக்கு குறித்த சில காரியங்கள் நாம் தியானிக்கலாம். அப்போஸ்தலர் பவுல் குறித்து எடுத்துக் கொள்ளலாம். கடைசி ஒரு வசனத்தை காட்டினேன், யோபு புஸ்தகம் 7 காட்டினேன். அதுக்கப்புறம் இன்னொரு காரியத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்க போகலாம். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். தேவதூதனுக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆகையால் அவர் தேவனுடைய தூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கர்த்தர் செய்றாராம். இதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளணும்? பரலோகத்தில் இருக்கிற தூதனை, அந்த தூதனுக்கு கூட கர்த்தர் என்ன செய்யல, கை கொடுக்கல, செவி கொடுக்கல, அவனுக்கு உதவி செய்யல. ஆனா யாருக்கு உதவி செய்தார்னா, ஆபிரகாமின் சந்ததியாக வந்திருக்கிற நமக்கு. இது எப்படி காட்டுனா பாருங்க, சவுலுடைய வாழ்க்கை தேவன் நேசிக்கிற சுபாவம் இல்லை, கிறிஸ்து நேசிக்கிற சுபாவம் இல்லை. ஆனா அவனுடைய இருந்தது முழுவதும் கிறிஸ்துவுக்கு விரோதமானதை செய்கிறதுலதான், அதை குறித்து பேசுறத வல்லவனாக இருந்தான். ஏன்னா அவர் படித்த கேட்ட எல்லாமே அந்த பிரமாணத்தில் அடிப்படை கால சொன்னா அந்த மாதிரி அனுபவம். ஆனா இந்த இடத்துல கவனிங்க, எப்படி சவுலுக்கு கர்த்தர் கை கொடுக்கிறார் பாருங்க. எனக்கு படிச்சு பார்க்கும்போது நல்லா இருக்குது, நம்பிக்கை வருது பாருங்க. இவ்வளவு பெரிய சவுல அவன் மேல கர்த்தர் எப்படி கை கொடுத்து அவனுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார், அவனை மீட்டு எடுக்கிறார் பாருங்க. அவன் மேல எவ்வளவு கர்த்தர் கரிசனை வைத்திருக்கிறார். கர்த்தர் கூட யாருக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொன்னா, ஒண்ணு நீ அனலா இரு அல்லது குளிரா இரு. இந்த ரெண்டு கெட்டாள் இருப்பாங்க. உலகமே சொல்லுவாங்க, எப்பா இப்படி ஆள் நம்பாது, இவன் எப்போ இங்க எப்ப நமக்கு ஆக வரமானு தெரியாது, எப்ப நமக்கு எதிராக இருவாங்க. கோபக்காரன் கூட நம்பு, சண்டைக்காரன் கூட நம்பு. ஆனா இவனு நம்ம போயிட்டு இருந்துச்சாதீங்க, நம்ம ரொம்ப அமைதியா இருக்க மாதிரி இருக்கும். அப்படி பேச மாட்டான், இப்படி பேச மாட்டான். அந்த ஆள் வேத இன்னொரு போகிறாரு, இவன் மூடனா இருந்தா கூட அவன் ஞானியா மாறிடுவான். நம்ம அவன் ஞானி நினைச்சு அவனை நம்பி அவன்கிட்ட போய் எல்லாத்தையும் பேசிட்டு இருப்போம். அவன்கிட்ட போய் அப்படி எல்லாம் சொல்லிதான். ஆனா உண்மையில ஞானியா இல்ல, உண்மையில அன்புள்ளவனா இல்ல. ஆனா அவன் அமைதியா இருந்தது அந்த காட்சி நம்மளை எப்படி நம்ப வச்சுன்னு சொன்னா, இவன் நல்லவன் நம்ப வச்சு, இவன் உதவியா இருப்பான்னு நம்ப வச்சு நம்பி நம்ம அவன்கிட்ட என்ன செய்வோம், எல்லா ரகசியத்தையும் ஒரு பாடத்துல கவனிச்சிருக்கோம், எல்லா ரகசியத்தையும் சொல்லிடுவோம். கடைசியில் திடீர்னு ஏதோ சூழ்நிலை வரும்போது பாருங்க, நம்முடைய வார்த்தைகள் அப்படியே எடுத்து ஒன்னு அனலா இது அல்லது குளிரா. இப்போ
சவுலை எடுத்துருங்க. இவன் எப்படி ஏற்பட்ட ஆளா இருக்கிறாரு? அனலா இருக்கிறாரு, வைராக்கியத்துல. பழைய பாடல வயிற்றுல அவ்வளவு வைராக்கியம். நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசுறதுல அதை நிலைநிறுத்துவதற்கு, அந்த வல்லமை நிலைநிறுத்துவதற்கு, கேட்டதை படிச்சதை சொல்வதில் அவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார். ஆனா பார்த்தாரு, என்னை குறித்து பேசுறதுக்கு இவரை மாதிரி வேற ஒரு ஆள் இல்லைன்னு தான் கர்த்தர் அவர் கை கொடுக்கிறார். இது நம்புறீங்க? தேவ தூதருக்கு கூட கர்த்தர் உதவி செய்யல. ஆனா யாருக்கு உதவி செய்தார்? சவுலுக்கு உதவி செய்தார். சவுலை கர்த்தர் உதவி செய்தார். பல கடந்து இப்படி எல்லாம் கடந்து வருகிறதை வாசிக்கலாம். இப்போ அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். வாசிக்கலாம் 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயாவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அதனால் அவர்களில் அநேக பேரும் கடன் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்த பொழுது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். உடனே சகோதரர் பவுலை சமுத்திரம் வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் தீமோத்தேயுவும் அங்கே தங்கியிருந்தார்கள். பவுல் எந்த இடத்துல போய் அவர் எங்க போனது ஒரு புரட்சி உண்டாக்குற ஆளா தான் இருக்கிறார். வாழ்ந்தா எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துங்கிறது பவுல் எக்ஸாம்பிள். சும்மா கிறிஸ்தவன் அப்படி சொல்றது இல்லை. வாழ்க்கை அப்படின்னா, நான் தேவ பிள்ளை அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பவுல் ஒரு அப்படியே சுறுசுறுப்பா இருக்கிறார். எங்க சமயம் கிடைச்சாலும் உடனே பேசுறாரு. இந்த இடத்துல போன உடனே அங்க பாக்குறாரு, அவருடைய முகத்துல பாக்குறேன். பவுலோட பார்க்க அப்படியே நாடி துடிப்பு பாக்குறாரு. நாடி துடிப்ப பாக்குறாரு. முகத்தை பார்த்த உடனே விளங்குது, இந்த ஆளு கேட்பான், இந்த ஆள் கேட்க மாட்டான், நல்லா விளங்குவான், அவங்களுக்கு எப்படி பேசுவான், அப்படி உடனே பேசுற உடனே அங்க எல்லாரும் அப்படியே விசுவாசத்தை வர்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு புரியுது, இருக்கு, வெக்கமா இருக்கு. நம்ம பிரசவம் பண்ணி யாரும் எடுத்து இந்த மாதிரி மனவாஞ்சியா வந்த மாதிரி தெரியல. அவருடைய பிரசவம் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே துணி பொறுத்து வருங்க. எப்படி படிக்கிறார் வசனத்தை, எப்படி எடுக்கிறார் பாருங்க. அப்படி எடுத்து சொல்றாரு. அடுத்த வசனம் பாருங்க. பவுலை வழி நடத்தினவர்கள் அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயுவும் அதி சீக்கிரமாக தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். அத்தனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினார். அப்பொழுது எபிரக்கூரரும் ஸ்தோக்கியருமான ஞானிகளில் சிலர் அவர்களுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர், இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். சிலர், இவன் அந்நிய தேவனை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். அவர்கள் அவனை மாஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியாமலா நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்கப்படுகிறாய்? அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாய் இருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுது போக்குறது இல்லை. இப்போ பவுல் பிரசங்கத்தை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க? இவன் அந்நிய தேவர்களை குறித்து பேசுகிறான். அப்பொழுது எபிக்கூரரும் ஸ்தோக்கியருமான ஞானிகளில் சிலர் அவர்களுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர், இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். இந்த வாயாடி என்ன பேச போகிறான்
என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அந்நிய தேவதை கிறிஸ்தவ மார்க்கம் அந்த இடத்துல எப்படிப்பட்டதா தோணுது? இவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஆட்கள், புது புது விஷயங்களை ஆராய்ச்சி பண்றதுல, பேசுறதுல, ஒருத்தர் கூடி இருந்து நிறைய விஷயம் பேசுறது ரொம்ப வாங்கி விளையாடு. ஆனா இவர் கிறிஸ்துவ குறித்து பேசுற உடனே சிலுவை குறித்து பேசுறாரு, அவர் பாடு மரத்து குறித்து பேசுறாரு, ரட்சிப்பு குறித்து பேசுறாரு. பேசுற உடனே இவங்களுக்கு புதுசா ஒரு அந்நிய தேவனை கொண்டு நமக்கு கொண்டு அறிவுப்படுத்துறானே அப்படி என்று சரி என்னதான் பேசுறான் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு அவன் அப்படியே மாஸ் மேல கொண்டு வர்றாங்க. வந்து அங்க நின்று அப்படியே பாக்குறாரு. ஒரு அபிஷேகப்பட்ட மனுஷன் எப்படி ஆவியில பலன் கொண்டு இருப்பான்? தேவன் தொடுகிற மனுஷன், தேவனால் சந்திக்கப்பட்ட ஒரு மனிதன், தேவ சத்தத்தை கேட்டு உணர்வடைந்த ஒரு மனிதன், அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஞானம் ஆற்றல் எப்படி இருக்கு என்பது பவுல் சரியாக எடுத்துக்காட்டுறாங்க. இப்போ இவங்க முன்னாடி கிறிஸ்துவ கொண்டு போனோம், கிறிஸ்துவ என்ன செய்யணும்? கொண்டு போனோம். ஆனா கொண்டு போனோம்னா ஒரு வழி வேணும். வழி எப்படி இருக்குன்னா, மேலே பார்த்தா அங்க நிறைய விஷயங்கள்லாம் எழுதி இருக்குது. அது எழுதி இருக்கிறதுல ஒரே எழுத்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, அறியப்படாத தேவன். அப்போ அவங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன். அவங்களுக்கு ஒன்றை மட்டும் விளங்கல. அவங்களுக்கு விளங்காத ஒரு தேவன் இருக்கிறத விளங்குறாங்க, நமக்கு விளங்கல. ஆனா இன்னொரு தேவன், ஏதோ சக்தி இருக்குது என்பது மட்டும் விளங்குறாங்க. இந்த இடத்துல அப்படி நின்று பார்த்த உடனே பவுல உடனே அப்படி ஆவிக்குள்ள அப்படி ஞானம் அடைகிறாரு. ஆவியில உடனே ஒரு வழி தெரிஞ்சுட்டு, இன்னைக்கு இவனோட பேசுவதற்கு, கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை அங்க இருக்கிறது. அந்த வார்த்தை அறியப்படாத அந்த வார்த்தை இருக்கு, படிக்குமா? நான் சுற்றி திரிந்து சொல்றாரு, நான் உங்க பட்டணத்துல சுத்தி திரிஞ்சு பார்த்தேன். அது உங்களுடைய ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அங்கே அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்களே அறியாமல் ஆராதிக்கிற சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை. எப்படி பவுல பயன்படுத்துறாங்க? உங்களுடைய நீங்கள் ஆராதிக்கிற முறைமைகளெல்லாம் நான் பார்த்தேன். எல்லாத்தையும் பார்க்கும்போது அங்கே ஒரு பலிபீடத்தை பார்க்கிறேன். அந்த பலிபீடத்துல அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்குது. அப்போ அவங்களுக்கு அறியப்படல, ஆனா தேவனுக்கு பலி செலுத்திட்டே இருக்கிறான். அந்த பலிபீடத்துல பலி செலுத்தப்பட்டுட்டே இருக்குது. ஏதோ ஒரு இந்த தெய்வமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த தெய்வமா எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு ஏதோ பலி செலுத்திட்டே இருக்கிறாங்க. ஆனா பவுலத்தை பார்த்த உடனே இப்ப அவங்களுக்கு ஒரு அழகான பாயிண்ட் கிடைச்சிருக்கு. நீங்கள் ஆராதிக்கிற முறைமைப்படி நீங்கள் அறியப்படாத தேவனை சொல்லுகிறீர்களே, அந்த தேவனை நான் அறிந்திருக்கிறேன், அந்த தேவனை நான் அறிந்திருக்கிறேன். அந்த தேவனை குறித்து பேசுறாங்க. எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு, நீங்கள் அறியாமலே ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு, அந்த வார்த்தை இப்போ அறியல. அப்ப அவனுக்கு சிலையா இல்லையா ரூபமா எதுவுமே இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் பலிபீடம் மட்டும் இருக்குது. இப்போ நீங்கள் அறியப்படல சொல்றீங்களே, அது உங்களுக்கு அறியப்படல, ஆனா எனக்கு என்ன, நான் அறிந்திருக்கிறேன், அந்த தேவனை அறிந்திருக்கிறேன். நான் அறிந்திருக்கிறபடினால் தான் இப்ப அந்த தேவனை காட்டுறது விட்டு அடுத்த வருஷத்துல உலகத்தையும் அதிலுள்ள யாவையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவிலில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. எப்படி கொண்டு வராது பாருங்க. இப்போ அந்த வார்த்தை எப்படி எடுத்தவர், உலகத்தையும் அதிலுள்ள யாவையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும், சொல்றாரு வானத்துக்கும் அவர்தான் ஆண்டவர், பூமிக்கும் அவர்தான் ஆண்டவர். இந்த ஆண்டவர் எங்க இருக்க மாட்டார் சொல்றாரு, கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. தெளிவுபடுத்தி சொல்றார்.
அப்படின்னு எப்படி காட்டுறாரு? நீங்க கோயில்ல கட்டி வச்சு வணங்குறது எல்லாமே தெய்வம் இல்லை என்பதை யாருடைய வார்த்தையில் சொல்கிறாரு? நீங்க எழுதி வச்சிருக்கிறீர்களே அறியப்படாத தேவன் என்று, அந்த தேவனை நான் அறிந்திருக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருக்கிறேன்? வானத்துக்கும் பூமிக்கும் தேவனானவர் என்பதை அறிந்திருக்கிறேன். அந்த தேவனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் இருக்கவே. இந்த ரகசியம் விளங்காதனால நம்ம ரொம்ப கட்டடத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். கட்டடத்துக்கு இப்ப நல்லா குறைச்சு பாருங்க. தேவனுடைய அன்பு இருக்கிறாரா? தேவன் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கிறாரா? 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறீர்களோ அங்கே. இப்ப 2 பேர் 3 பேர் கூட கிடையாது. நம்ம வீடு 2 பேர் 3 பேர் கூடுகிறோம். 2 பேருமே கணவன் மனைவி சரிங்க. 3வது நபர் யாரு? பிள்ளைகள். இப்போ நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கிறாரா? இங்க இருக்கிறார். அப்ப இது பரிசுத்தமான இடம், வீடு பரிசுத்தமான இடம் இல்லையா? அப்ப நம்ம வீடு பரிசுத்தமான இடமா, பரிசுத்தம் இல்லாத இடம்? என்ன அதுக்கு கொஞ்சம் உள்ள போய் பாத்தீங்கன்னா அடுத்த என்ன வாசம்ன்றாரு? நம்முடைய இருதயத்துக்குள்ளேயே வாசப்படுகிறார். அப்போ இருதயத்துக்குள்ளே இருக்கிறாரா இல்லையா? அவர் எப்படி கொண்டு வராருன்னா, நீ ஒரு கோயிலை கட்டி வச்சுட்டு இங்கதான் கடவுள் இருக்கிறாரு, இங்கதான் கடவுள் இருக்கிறாரு, இங்கதான் கடவுள் இருக்காரு சொல்லி ஏமாத்தாத. நீ என்ன செய்யாத? ஜனங்களை வஞ்சிக்காத. இப்போ நிறைய ஆராதனை முறைகள் என்ன? கடவுள் இங்கேதான் இருக்கிறார், அது இந்த ஸ்தானத்துல தான் இருக்கிறாரு, இப்படிதான் இருக்கு. சில ஆலையில மெதுவாக பாத்தீங்கன்னா இதுல இருந்தே நம்ம பிள்ளைகள்லாம் அது கடவுளுக்கு ஒண்ணு இல்லைங்கிறத, அது கடவுள் இல்லைங்கிறது அதற்கு வாஸ்து பார்த்து இந்த நிலையில இப்படி திரும்பி இருந்து இப்படி இருந்தால்தான் அங்க யார் இருப்பான்? ஆனால் அவர்கள் சொல்லுகிற அறியாத சொல்லுகிற அவருடைய எழுத்தபடியே அறியப்படாத தேவனுக்கு இங்க வாசல் இருக்கணும், இங்க இது இருக்கணும், இங்க வழிபட இருக்கணும் கிடையவே கிடையாது. 2 பேர் 3 பேர் என் நாமத்தை எங்க கூடினாலும் உடனே அங்க வந்துடுறாரு. கர்த்தர் மகத்துவத்தை எப்படி எடுத்து காட்டுறாரு? அப்படி அறியாமைய அப்படி கூட்டு தன்மை அப்படி எடுத்து காட்டுறாரு. அவன் பெரிய ஆராய்ச்சி பண்ற ஆட்கள். ஏன்னா அந்த வசனம் ரொம்ப அற்புதமா பேசுறாரு. அந்த வருஷத்துல 11ஆம் வசனம், அந்த பட்டணத்தார் மனவாஞ்சையாலும் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியம் இருக்கிறார் என்று பார்க்கிலும் அற்புதங்களாய் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அநேக பேர் கனம் பொருந்திய கிரேக்கர்களும் அநேக ஸ்திரீகளும் புத்தர்களும் விசுவாசித்தார்கள். பிறையாவிலும் தேவவசனம் ஆவினாலே அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கேயர்களும் யூதர்களும் அறிந்த பொழுது அங்கேயும் வந்து ஜனங்களை கேட்க விட்டார்கள். எங்கெல்லாம் மன வாஞ்சியா ஜனம் கேட்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் என்ன உண்டாக்கணும்? இது எதை காட்டுறது சொன்னா, எங்கெல்லாம் நீங்க உண்மையா கர்த்தரை தேடுறீங்களோ அங்க பிசாசு அங்க யாரும் இருப்பான்? நீங்க நினைச்சிடலாம் அங்க கர்த்தர் மட்டும்தான் இருப்பாரு அப்படின்னு. நீங்க எங்க உண்மை சத்தியம் இருக்கிறதோ, எங்க உண்மையா கர்த்தருக்குள்ள வர நினைக்கிறீங்களோ உடனடியா அங்கே பிரச்சனையை கிளப்பி விடுவதற்காக இப்போ தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நல்ல ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க. என் வாழ்க்கை கர்த்தருக்கு தான், என் ஆண்டவருக்கு உண்மையா இருக்க போறேன், உண்மையா இருக்க போறேன், உத்தமான வாழ போறேன், கர்த்தர் கீழ்ப்படி வாழ போற ஒரு தீர்மானம் எடுங்க. அடுத்த செகண்ட் உங்க நண்பன் கிட்ட வந்துருவார். அடுத்த செகண்டே கிட்ட வந்துருவாரு. உண்மையா இருக்க முடியா? இரு பார்த்துக்கலாம். எனக்கு கோபமே படமான்னு நினைக்கிறியா? இருக்கிறத பார்த்துக்கலாம். நல்லா நீ ஜோமனா நினைக்கிறியா? இருக்கிறத பார்த்துக்கலாம். ஏன்னா உங்க வீட்டுல நல்ல குடும்ப ஜோம் நடக்குன்னு நினைச்சிருக்கிறியா? நடக்கிறத பார்த்துக்கலாம். அப்படியே வந்து அங்கே கிளப்பி விடுவான். எதை? ஏதாவது ஒரு பிரச்சனை. சில வீட்டுல வர குடும்ப ஜோம் உட்கார்ந்து தான் பிரச்சனை வரும். எங்க கூட நிறைய குடும்ப ஜோம் பண்ண உட்கார்ந்து கொஞ்சம் சண்டை வரும். யாராவது என்ன சொல்லுவாங்க, பிள்ளைங்க தான் பண்ணோம், நம்ம அப்படி இப்படிதான் சொன்னா வர்றது என்னத்துறோம், கோபம் வந்துடும். கடைசியில் குடும்ப ஜெபம்
குடும்பத்தை உடைக்கிற ஜெபம் மாதிரி ஐக்கியமா இருக்கவே முடியல. ஏன்னா வேதம் சொல்றது பவுல் அந்த வேலைக்கு சொல்றாரு, இதெல்லாம் எடுத்து காட்டுறாரு. இந்த வார்த்தை மட்டும் பாருங்க. பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். அங்கேயும் வந்து, அந்த வார்த்தை கொஞ்சம் கவனிக்கிறது, அங்கேயும் வந்து அப்படின்னா இவன் எங்கெல்லாம் போறாரோ, நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ உங்க பின்னாடி உங்க நண்பரும் நீங்க அழைக்க வேண்டாம், அவர் வந்துகிட்டே இருப்பாரு. அவர்தான் அழையாத இருந்தாரு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்கணும், ஏதாவது போராட்டத்தை உண்டாக்கணும். ஆனா நம்ம பாருங்க, அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, அந்த அபிஷேகம் இல்லைன்னா உங்களுக்கு ஈஸியா வெடிச்சிடும். அந்த பரிசுத்தாவே அந்த அபிஷேகம் இல்லைன்னு சொன்னா நீ உண்மையா கத்தர் ஊழிய முடியாது. பொய்யான ஊழியத்தை செய்வது பிரச்சனை வராது. அங்க ஒரு பிரச்சனை வருதுன்னா அவனுக்கு தெரியும், இவர்கள் என்னுடைய நண்பர்கள் என்று தெரியும். ஏன்னா அவங்களே ஃபாலோ பண்றான், இவன் நம்முடைய சீசர்கள், நம்முடைய வேலை நல்லா செய்வாங்கன்னு தெரியும். ஆனா பவுலமால் ஊழியத்தை செய்ய நினைச்சீங்கன்னா அதை பின்தொடர்ந்து வந்து அவன் இப்படி பேச போனா இவன் வந்து பின்னாடி பேசுவாங்க. இவன் பவுல் களத்தை சபையை உருவாக்குறாரு, நல்லா உருவாக்கி கொண்டு வர்றாரு. திடீர்னு பார்த்தா அவங்க பழைய இடத்துக்கு விடாங்க. விருது செவன் இல்லாம இது இல்லாம அது இல்லாம இதெல்லாம் அப்படி இருக்கு. பவுல் பெரிய வேதனை. அவன் சொல்கிறார், உங்களுக்கு அவனை மீட்டெடுக்கிறேன். எப்போ 10 மாசம் பெத்து எடுக்கப்பட்ட பாடி என்ன, இவன் மீண்டும் உங்களுக்கு என்ன வீடு இருக்குது என்று நாம் கற்ப வேதனை படுகிறார். நான் உங்களுக்காக மீண்டும் கற்ப வேதனை படுகிறேன் அப்படிங்கிறார். ஏன்னா ஒண்ணு இவர் விதைச்சு போறாரு, பின்னாடி இன்னொரு வார்த்தையை வீட்டுல சொல்லுவாங்க. நிறைய டிவில உட்காந்து சொந்த கேட்டுருக்காங்க. கேட்டுருக்கீங்க என்ன இருக்குன்னா, என்னோட கேட்பீங்க, இன்னொருத்தர் சொல்லும்போது இது கரெக்டுமா தோணும், இன்னொரு சொல்லும்போது இது கரெக்டுமா தோணும், இன்னொரு கரெக்டுமா தெரியும். கடைசியில கரெக்ட் கடைசியில நிச்சயமா ஒண்ணுமே கரெக்டா இருக்கு. மொத்த சொல்ல கொஞ்சம் உப்பு போட அப்படின்னா, இன்னொரு காரத்தை போடுங்க, இன்னொருத்த கொஞ்சம் சர்க்கரை போடுங்க, இன்னொருத்த கொஞ்சம் மசாலா போடுங்க, இப்படியே போட்டு கடைசியில என்ன நடக்கும்? வாயில வைக்க முடியாம பிரயாசம் எல்லாம் வீணா போயிடும். அதான் நிறைய வீட்டுல போது பயன்படுத்தி, இது என்னுடைய அன்பான ஒரு ஆலோசனை. வீட்டுல இருந்து நிறைய பயன்படுத்தி ஆலயத்தை கேட்கிற பிரசங்கத்தை அப்படி மனதில் வச்சுட்டு அதுக்கு நீங்க படிங்க. எனக்கு சொன்னதை விட உங்களுக்கு நிறைய விஷயத்தை கற்று சொல்லுவார். உங்களுக்கு என்ன அழகா வெளிப்படுத்தி காட்டுவார். நீங்க என்ன தேவையா மாறுவீங்க. ஏன்னா வசனம் தான் உங்களை நடத்த போகுது. வசனம் பலவீனமா மாத்துது, வசனம் வெளிப்பாட கொடுக்குது. இப்ப பவுல் பாருங்க, கர்த்தர் சொன்னார், சவுலை அழைத்தாரு. அழைத்த ப்ரிப்பேர் பண்ணணும், நல்லா தெரிஞ்ச விஷயம் பாருங்க. உடனே கர்த்தர் கொண்டு போய் அவனை கண்ணு திறக்க வச்சு, அதுக்கப்புறம் அவன் தன்னை சீசரோடு உட்கார வச்சுட்டு, அதுக்கு அவனுக்கு நல்ல ட்ரெயின் கொடுத்து கர்த்தர் எழுதினாரு. இப்போ அவனுக்கு எப்படி ஈஸி. அவனுக்கு இப்ப பாருங்க, ரொம்ப எளிமை சொல்றேன். ஒரு பரம்பரை கிறிஸ்தவனாக இருக்கிறவங்களை நம்ம பார்க்கலாம். ஒரு இந்து குடும்பத்துல இருந்தோம், அல்லது முஸ்லிம் குடும்பத்துல இருந்தோம், அல்லது ஒரு இந்த ஜெயின் மதத்துல இருந்தோம் வர்றவங்களை, அவங்களுக்கு இயேசு வந்து பேசுறது ஈஸியா இருக்கும். ஏன்னா இதுல உள்ள நிறைய விஷயங்களை பின்பற்றினது, இவங்க நம்பினது, அது அறிந்தது பொய்யை நம்ம விளங்கின உடனே இதோடைய மகிமை நல்லா தெரியும். இப்படி கிறிஸ்தவனாக இருந்து கிறிஸ்துவை அறியல, கிறிஸ்துவோட தன்மையை அறியல, நோக்கத்தையும் அறியாதபடிக்கு நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறதாலதான் நம்மளால எதிரிக்கு முன்னாடி நிற்க முடியல, போராட்டத்துக்கு முன்னாடி நிக்கல, சூழ்நிலையை பார்த்து ஜெயிக்க முடியல. ஆனா பவுல் பாருங்க, பழையப்படம் நல்லா அறிந்திருந்து நல்லா கற்றிருந்தபடினால இப்போ அவருக்கு கிறிஸ்துவ பற்றி வெளிச்சம் கிடைச்ச உடனே இவருக்கு இது பொய்யுது. ஆகா நம்ம இவ்வளவுதான் பண்ணது இருந்து சரியானது அல்ல. அதனால பாருங்க, நீங்க எபிரேயர் புத்தகத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே பழையப்பாடுடைய ஒவ்வொன்றையும் கரெக்டா கொண்டு வருவார். முதல் அதிகாரத்திலிருந்து கடைசி ஒரு அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா முழுவதும் பழையப்பாடுடைய அப்படியே கொண்டு வருவார். கொண்டு வந்து இதோடைய காட்டிட்டே வருவார். எல்லா விஷயத்தையும் கொண்டு வருவார். பழையப்பாடு என்னத்தை நமக்கு போதிக்கிறது, புதிய ஏற்பாடு நமக்கு என்ன போதிக்கிறது, கிறிஸ்து நமக்கு என்னத்தை போதிக்கிறாரு அப்படிங்கிறத அழகா எழுதுறாரு. ஆனாதான் அப்போஸ்தலர்களே கடைசியான அப்போஸ்தலராகிய பவுல் தான் சபைக்கு ரொம்ப எழுதுறாரு. ஆனால் சபையின் அஸ்திபாரமா இருக்கிறது, மூளைக்கல்லாக இருக்கிறது வார்த்தைகள் தான் சபையினுடைய வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கிறது. இதை விளக்கி படிக்கும் போது பாருங்க நம்ம அடிமத்தத்தை இருக்கவே மாட்டோம்.
அடிமைக்குள்ள இருக்கவே மாட்டோம். இதுதான் சரி, இதுதான் கரெக்ட் அப்படிங்கிறத இருக்கவே மாட்டோம். நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம்னா, எங்க அப்பாலாம் கடைசி காலத்துல என்ன செய்யலாம், தாய் சபையில விடவே கூடாது. என்னதான் சொன்னாங்க, எப்ப நீங்க தாய் சபை விட வேண்டாம், தகப்பு சபை விட வேண்டாம், வசனத்தை பிடிச்சுக்கிடுங்க. இந்த வசனம் இப்படிதான் சொல்லுது, இதை பிடிச்சாலும் நீங்க வளர முடியும். நீங்க தாய் சபை சபைக்கு குழந்தைய உட்காந்துருந்தீங்க எப்படி அப்படின்னா, நான் பையன் அவனோட சார், ஆமா எங்களுக்கு சொல்ல தெரியுது. ஏன்னா அவங்க பார்வையில நம்ம எப்படி இருக்கோம், ஏன்னா நம்ம பையன் எங்க ஊர்ல என்ன சேட்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தான், எப்படிலாம் இருந்திருப்போம். ஏன்னா எனக்கு ஒரு நாள் சரி வராங்க பார்க்குறாங்க, பார்க்கும்போது நம்ம இது சொன்ன அவளை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவங்க ஏற்றுக்கொள்ள முடியல. ஞானஸ்தானத்துல உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. முடியல. அவங்கள விடலாம் நீங்க பெரியாளா, அவங்கள விடலாம் நீங்க பெரியாளா. தாய் சபை மிக பிடிக்கும், அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம். அடிமைப்படுத்தி வச்சு நம்மளை இதான் கரெக்ட், இதான் கரெக்ட் அப்படின்னு அவங்கள ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனா ஏதாவது பிரச்சனை சொன்னாங்க ஜெபம் பண்ணி தராது சொல்லுவோம். சபைக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் நல்லா சுகமாகும், போயிட்டு வந்தா நல்லா இருக்கும். இது எதுக்கு அதெல்லாம் போனோம். ஆனா சபையில் கொடுத்தாங்க என்ன சபை, இது கடைசியில் அவங்க இங்க கொண்டு போவோம், நரகத்தை கொண்டு போவோம் அப்படிங்கிறத விளையிடுது. சரிங்களா? போட்டோம். இப்ப இந்த இடத்துல எப்படி காட்டுறா பாருங்க, ரொம்ப இவன் எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் யார் வரான், அவனை வேதனைப்படுத்துகிற சத்துரு வந்துட்டே இருக்கிறாங்க, கலந்து உண்டாக்க வந்துட்டே இருக்கிறாங்க. இப்ப இப்படி வந்தவர்கள் தான் இப்ப பவுல் ஆர்குமெண்ட் பண்றாங்க பாருங்க. வாசிக்கலாம் 22வது வசனம். அப்பொழுது பவுல் மாஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தனையரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று. அந்த இடத்துல அவர் எப்படி காட்டுறாரு, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள். உங்களை பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு, நீங்க எவ்வளவு பக்தி உள்ளவர்களா இருக்கீங்க, எப்படி வாஞ்சியா தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுறாரு. எப்படி என்றால் நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவர்களை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீங்கள் அறியாதிருக்கிற எப்படி கொண்டு வர பாருங்க, நீங்க பக்தியுள்ளாளு எல்லா விஷயத்திலும் அப்படியே அவங்களை தூக்கிட்டு இதுதான் வேதத்தை படிக்க பாருங்க. படிக்கும் போதுதான் நம்ம யாரையும் எப்படி நினைக்க மாட்டோம், அற்பமா நினைக்க மாட்டோம், மோசமா நினைக்க மாட்டோம். நீ இப்படி ஆளு நீ அப்படிதான் நினைக்கிறேன். இப்ப நம்ம வந்துடும் போன உடனே உன் வீட்டுக்குள்ள இது வைக்காத, இதை வைக்காத, இதை எடு, அது எடு, இதெல்லாம் எடுக்கும். இப்போ பவுல் அந்த இடத்துக்குள்ள போயிருந்துட்டு அவனுடைய ஆலயத்துக்குள்ள போய் நின்றுக்கிட்டு அவர் பார்த்து சொல்றாரு, அப்பா பார்த்தா என்ன பக்தி உள்ள ஆளு, எவ்வளவு எப்படி காட்டுறாருன்னா, உங்களை மாதிரி பக்தி எனக்கு இல்லவே இல்லைங்க, உங்களை மாதிரி பக்தி எல்லாம் இல்லவே இல்லைங்க. ஆனால் அப்படி சொல்லிட்டு அப்படியே காட்டுறா பாருங்க. அப்படியே சுற்றி பார்த்தல நீங்க ஒரு அழகான விஷயத்தை எழுதி வச்சிருக்கிறீங்க, அறியப்படாத தேவனை எழுதி வச்சிருக்கீங்க பாருங்க. அந்த தேவனை நான் அறிந்திருக்கிறேன், அவர்தான் காட்டுறேன், அவர்தான் உங்களுக்கு அப்படியே ரட்சிப்பு விசுவாசத்தை உள்ள கொண்டு வர்றாரு. அந்த இயேசு அப்படியே உள்ள கொண்டு வர்றாரு, அப்படியே உள்ள கொண்டு வர்றாரு. அடுத்த வாசிங்க. உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. அப்படியே இப்படி கொண்டாரு. எனக்கு படிக்கும் பக்தி வேற பாருங்க. கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதே இல்லை. நீங்க நம்புறீங்களா? நம்புறோமா? எத்தனை பேர் இதை விளங்கி நம்ம ஆராதிக்கணும். கைகளினால் கட்டப்பட்ட, இப்ப நமக்கு ஆராதிக்க ஒரு இடம் அவ்வளவுதான் வேணும். அது ஓலையா இருக்கலாம், சீட்டா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதனால கட்டடத்துக்கு போய் பெரிய பணம் செலவு பண்ண அவசியமே கிடையவே கிடையாது. வசனத்துக்காக சொல்லப்படும், ஊழியத்துக்காக சொல்லப்படும், வசனத்தை அறிவிக்கிறதுக்காக சொல்லப்படும். தவிர கட்டடத்தை போய் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை. அதுக்கு கோடிக்கணக்கில் இப்போ பெரிய எஸ்பிஎல் இப்போ கோடியில் எஸ்பிஎல் பண்ணாதான் ஒரு பெரிய ஊர், பெரிய சபை. அங்கே ஊருக்கு கோடியில் கோபுரம் இருக்கிறது பாருங்க, கோடி இருக்கு.
கர்த்தர் வாசம் பண்ண போறாரா? வாசம் பண்ண போறாரா? காட்டுறாங்க. நீங்கள் அறியப்படாத தேவன் சொல்றீங்களே, உங்க கோயில எழுதிருக்குத அதெல்லாம் பார்த்து சொல்றையா, நீங்க அறியல, இப்ப அவரை அறிஞ்சிட்டேன், அவருக்கு எனக்குள்ளதான் இருக்கிறாரியா, அவர் தான் அந்த இதெல்லாம் உண்டாக்கின ஆடு அப்படின்னு கர்த்தரா இயேசுவை குறித்தாலும் செய்கிறார். நான் நீங்க இதான் செய்யணும். உலகத்துக்கு இயேசு கொண்டு போகணும், எப்படியாவது ஒரு குடும்பத்துக்கு கொண்டு போகணும், வேலை செய்யற இடத்துல மாணவர் அறிவிக்கணும். அந்த காலையில் நல்ல சாட்சி ஸ்கூல்ல நான் முதல்ல பழகுறதெல்லாம் கெட்டான பிள்ளைங்க மாதிரி இருந்துச்சு. ஆனா அவங்கெல்லாம் நீங்க செய்யறாங்க, பைபிளை நம்புறாங்க, வேற வாசிக்க நம்புறது. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்க, ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்கணும். ஏன்னா நமக்கு பொய் சொல்லல, நம்ம உண்மையை பேசுறோம், சத்தியத்தை பேசுறோம், ஜீவனோட தேவனை தான் வந்து பேசுறோம். இதை யாரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. யாராவது ஒரு நபர் சொல்ல முடியுமா? பாருங்க, கிறிஸ்து பிறப்பேற இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? அப்படி மரணத்தை இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் சரித்திர ஆதாரங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்படி உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இனி அது வரப்போறது நிச்சயம். எப்படி இது மூணு நிச்சயமோ வருகை நிச்சயம். ஆனால் நம்பிக்கை உள்ளவர்கள், அதான் நம்பிக்கை உள்ள சிறையில் அரணுக்கள், இந்த அரணுக்கள் வாங்குகிறார்கள். நம்பிக்கை கொடுத்து அவங்கள எப்படி சத்தியத்தில் கொண்டு வந்துடணும், இந்த வார்த்தைக்கு அவங்க கொண்டு வந்துடணும். இதை நாம் அறியணும். நம்ம மேல அறியப்பட்டார். நல்ல பவுலனை யாரு, அவரை எப்படி அழைச்சாரு, எப்படி தெரிந்து கொண்டாரு, கர்த்தருடைய சத்தம் என்ன செய்யும், அது நம்ம பயத்துல நீக்கி போடணும். நல்ல ஒரு அபிஷேகம் என்ற மனுஷனுக்கு பயங்கிறது இருக்கிறது. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வியாதி, எவ்வளவு புத்திரம், எவ்வளவு மரணம், எது வந்தாலும் நினைச்சாது. நம்ம எத்தனை வருஷம் பார்த்துருக்கோம், எத்தனை விசுவாசத்துல பார்த்துருக்கேன், வைராக்கியம் நிற்கிறார்கள். எத்தனையோ பயப்படுற ஊழியக்காரனை பார்த்துருக்கேன். மேடையில் சிங்கமா பேசுறாரு, பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படியே நடுங்களாட்டெல்லாம் பார்த்துருக்கேன். நான் பார்த்தேன், எப்படி என்ன இதா சொல்லிச்சு, அப்படியே ஒரு வீட்டுல ஒரு மரணம் வந்துட்டா அவ்வளவுதான் செத்துறாங்க, அப்படியே உடைஞ்சு போயிடுறாங்க. இல்லை, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். நீ உன் தரிசனத்துல போயிட்டே இருக்கு, உன் நோக்கத்துல நீ போயிட்டே இருக்கு, உன்னை அழைப்பு போயிட்டே இருக்கு, நான் உன்னை எழுத்து தெரிஞ்சு அங்கே போயிட்டே இருக்கு. நீ இதுக்கு போய் இம்பார்ட்டன் கொடுத்துட்டு இருக்காத, முக்கியத்தை கொடுத்துட்டு இருக்காத. இவங்க 40 நாள் காத்து, 50 நாள் காத்து, இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படிலாம் பிடிச்சிக்கலாம். என்ன செய்யாதீங்க, காத்துட்டு இருக்காதுங்க. நீ அவங்க இருக்கிற என்ன எங்க இருக்கிறாங்கன்னா தேவன் அறியாம காத்துட்டு இருக்கிறா. அறியப்படாத தேவனை நீங்க சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா நாங்க அறிந்த தேவனை சொல்லிட்டு இருக்கிறோம், அறிந்திருக்கிற கிறிஸ்துவை சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால பாருங்க, பவுலத்துல சவுலை அழைச்சிட்டு அந்த சத்தத்தை கேட்ட பிறகு அவனுக்கு உள்ள மாறி என்ன அற்புதம் மாறா பாருங்க. இன்னொரு வசனம் ஒன்று காட்ட பாருங்க, வாசிக்கலாம். அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியார் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர். அறியாமை காலத்தை நம்ம எங்க போய் அப்ளை பண்றோம்னு தெரியுமா? நம்முடைய தவறுகளுக்கு சிலத்துல நிறைய காட்டுறேன். இது எந்த இடத்துல அவங்க அப்ளை பண்றாரு, அவங்களுக்கு காட்டுறாரு. நீ அறியப்படாத தேவன் சொன்னியே, நீ இந்த தேவனை அறியாத காலத்துல என்னெல்லாம் செய்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு. நாம் தேவனுடைய சந்ததியாக இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் சுத்தியினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகள் தெய்வம் ஒப்பா இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அப்படியே அவளை நம்ம பக்கத்துல இருக்கிற நான் நினைக்கிறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அவங்கள குற்றப்படுத்துவாங்க. நம்ம அப்படியே நினைக்கலாமா? நம்மளாம் நினைக்கலாமா? இப்போ யோசிச்சு பாருங்க. அறிவுடா தேவன் சொன்னீங்களே, அந்த தேவனை அறிந்திருக்கிறேன், நீ நினைக்கிற மாதிரி இப்படி சுத்தினாலும் கல்லுனாலும் வெள்ளினாலும் இதெல்லாம் வைத்ததுலாம் என்ன கிடையாது. இன்னைக்கு இப்படி சொல்ற தைரியம் இருக்குதான். ஆண்டவர் என்னோடு பேசினார். ஆண்டவர் நம்மோடு பேசினாருன்னா, சவுலேன்னு அழைச்சாருன்னா, இம்மானுவேலுன்னு அழைச்சாருன்னா, நமக்குள்ள அப்படியே மாம்சம் வெளியே போயிடும், அப்படியே பரலோக சித்தம் வந்துடும், தேவனை கொடுத்த என்ன வந்துடும்.
அப்படி பேசுறாரு பாருங்க. அவனுடைய கோயிலுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு அதனால சில பேர் நம்மளால இருக்கிற கோயிலுக்குள்ள போற தப்பு கிடையாது. தப்பு நினைக்கிறீங்களா? நம்ம நல்ல அநேகிகள் இருந்துட்டு இதெல்லாம் ஒரு பிராக்டிகல் எடுத்துக்கணும். நல்ல உதிர கோயில் நடக்கும்போது நம்ம உள்ள போகணும். என்ன நினைக்கிறீங்க? அவன் அந்த ஆவிகளை தாழ்வாக ஆக்கணும்னா நம்ம உள்ள நுழையணும். அதான் சவுல் செய்யறது, பவுல் செய்யறாரு. அத உள்ள போறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, கர்த்தர் அழைப்பு எப்படி இருக்குது, சத்தம் எப்படி இருக்குது. தேவ சத்தம் ஒரு மனுஷனுக்கு போயிட்டுன்னா பயப்படாத. அதான் ஆகாரம் சொல்ல, பயப்படாத. இங்க சவுலுக்கு பார்த்து அந்த அழைப்பு கொடுத்த உடனே பயப்படாத, உன்னை கொண்டு நான் செய்ய பெரிய விஷயம் இருக்குது, உன்னை கொண்டு நான் நடத்த போற விஷயம் பெரிய காரியமா இருக்குது. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? தலைமையில கையை வச்சுட்டு ஆண்டவரை என்ன நடத்த போற காரியம் தான் இருக்கிறீங்க. நான் ஒரு பவுல், என் மேல ஒரு பவுலின் அவசியம் இருக்கணும். பயந்து வரக்கூடாது, பயந்து வரக்கூடாது. விக்கிரகத்தை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு ஐயோ இது நம்ம சில ஆட்களுக்கு அது தெருவு இருக்க வேண்டும். நீங்க பூசணி உடைச்சு போட்டாலும் போதும். கரெக்டா? நீங்க பூசணி உடைச்சு போட்டு அதுக்கிட்ட பேர் கூட்டு முடிச்சிருக்குது. அது என்னங்க சாதாரண பொடி, அது ஒரு பொடி தான். நம்ம அதை பார்த்துட்டு பிள்ளைகளுக்கு நம்ம அதை பயத்து உண்டாக்குறமா சொல்லிடுறோம். யாருக்கிட்ட போகாத, அவளை பார்த்துட்டு இதாவது உடச்சு பார்த்துட்டு இமான் சொல்றாரு, யாருக்கிட்ட போகாத. இப்போ கிறிஸ்தவர்கள் பயத்தை உண்டாக்கி வளர்க்கிறோம். அதுக்கு பதில் என்ன சொல்லணும்? யோசனை நீ அதை மிதி, நீ அதை மிதி அவர் சொல்லி கொடுத்த வளர்த்தா அதுக்கு என்ன செய்யறோம்? இது ஒன்றும் தெரியாது, அது மிதிக்கும், அதை மிதிக்கும். நீ சத்துக்களுடைய மேடுகளை மிதிப்பாசு. கர்த்தருடைய சத்தம் மனுஷனுடைய காதுல போச்சுன்னா, அந்த பல்லமுள்ள போச்சுன்னா அவனுக்குள்ள தைரியம் உண்டாகும், மனதைரியம் கிடைக்கும். அதனால பயப்படாது. என்ன வேற சொல்றது? பயப்படுகிறவன் நரகத்துக்கு போன்னு சொல்றாரு. அதனால பயத்தை ஆவியை உண்டாக்குற பயத்தை நம்ம ஆண்டு பாருங்க. ஒரு எலுமிச்சை பழத்தை எப்படியா பண்ணி நான் வீட்டு வாசல போட்டுருக்கேன், மத துக்கம் உண்டாகும். கொஞ்சம் தலைமை வந்து உழைச்சிட்டோம், ரொம்ப படி போட்டா வீட்டுக்குள்ளே இல்ல. யோசிக்காதீங்க அப்படி. ஏன்னா கத்துல கால சொன்ன பாருங்க, நீங்க சாதாரண இல்ல. உனக்கு நம்ம யாரு? நம்ம யாரு? உன்னை தொடுகிறவன். இப்ப நமக்குள்ள யாரு இருக்கிறார்? நமக்கு கிறிஸ்து இருக்கிறார். பவுல் பாருங்க, கத்து அந்த அழைச்ச உடனே, சத்தத்தை கேட்ட உடனே கத்து குடிக்கலாமான்னு சொல்லல. ஆண்டு சத்தம் அந்த சவுலுக்குள்ள போன உடனே அவனுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தத்தினுடைய வல்லமைகள், அந்த பழைய பிரமாணத்தை பிடிச்சிட்டு இருந்த அந்த ஆவிகளுடைய வல்லமைகள் உடனே அவனை விட்டு விலகுது பாருங்க. ஆனா சத்தத்தை கேட்ட உடனே ஒரு ஓடியாமல் பாஞ்சுது, உடனே சத்தமா விழுந்துட்டான். அவன் விழுந்த உடனே தான் அவனுக்கு கண் தெரியாம போச்சு. என்ன கண்ணு? இதுவரை பார்த்துக்கிட்டு இருந்தது வேற மாதிரி பைபிள் படிச்சுட்டு இருந்தான், வேற மாதிரி பார்த்துட்டு இருந்தான், வேற மாதிரி பேசிட்டு இருந்தான். இப்ப சத்தம் கேட்டுச்சு, உடனே என்ன உண்டாயிடுச்சு? அந்த ஆவி வெளியே போச்சு, கண்ணு தெரிய போச்சு. கர்த்தர் 3 நாள் அவன் உட்கார வச்சுட்டாரு. 3 நாள் உட்கார வச்சு அணிமையோட உட்கார வச்சு அவன் சில வார்த்தைகளை சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் இவன் போய் கண்ணை மேல கை வச்ச உடனே கண்ணு சென்று விடுது. இப்போ கண்ணு திறக்குது, இப்போ புதிய பார்வை வந்துச்சு. அவன் இப்பதான் அவரு சவுல் செத்தாரு, பவுல் வந்துட்டாரு. அவன் கொஞ்சம் சொல்லுங்களேன். பழைய ராஜன் செத்தான், புதிய ராஜன் பிறந்து விட்டார். மறுபடியும் பிறந்தாச்சு, மறு ஜென்மமா மாறிடுச்சு, மறு வாழ்க்கைக்குள்ள வந்தாச்சு. இப்ப இந்த வந்த உடனே இப்போ என்னக்குள்ள யார் இருக்கிறா? கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்து வார்த்தை இருக்கிறார், வல்லம் இருக்கு. கிறிஸ்து தெய்வமா அவரே எனக்குதான் இருக்கிறாரு. அதான் சொன்னாங்க, உன்னை கொள்கிறவன். நம்ம அதை நம்புறோமா? வசந்தப்பட்டு வாடி சொல்லுவோம் தைரியமா. இப்ப நீ என்ன திட்டுறியா திட்டு, என்ன அடிக்கிறியா அடி, என்ன மிதிக்கிறியா மிதி, என்ன வேணாலும் செய்யும். ஆனா என்ன நடக்கும்? நீ துன்பப்படுத்துகிற பவுல் கேட்கிறாரு, பவுலே நீ யார் வீட்டுக்குள்ள நுழைஞ்சியோ அத்தனை பேர் என்னுடைய வீடு, யாரெல்லாம் கட்டி இழுத்தியோ அத்தனை பேர் என்னுடையவர்கள், அத்தனை நபர் அல்ல என்னை தான் இழுத்தாய். ஆனால் நீ அவரை தொடரல, என்ன தொட்டான். என்ன தொட்டதுனால தான் நான் உன்னை தொட்டேன், நான் உன்னை தொட்டதுனால தான் இன்னைக்கு கண்ணு தெரியாம இருக்கிறான். இப்போ புதிய கண்ணை கொடுக்குறேன். புதிய கண்ணை கொடுத்த உடனே இப்ப புது பாதை வந்துச்சு. இப்ப இயேசு பார்த்துட்டான், இயேசு வார்த்தை பார்த்துட்டான்.
அந்த கல்வாரியை பார்த்துட்டாரு. இப்ப அவர் விளங்கிட்டாரு, அதை புரிஞ்சுட்டாரு. இப்போ புரிஞ்ச உடனே தான் இதுவரை யாரும் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்களோ நேரம் அந்த கோயிலுக்குள்ள போறாரு, அந்த சபைக்குள்ளலாம் போறாரு, அங்கெல்லாம் போய் பேசுறாரு. பேசுற உடனே எங்களுக்குள்ள பயத்தை வந்து கோபம் வருது. ஆண்டவரே, இவன் என்ன எப்படி நாள் இப்படி மாறிட்டானே, இப்ப நமக்கே விரோதமா வந்துட்டானே. அவனை போற இடத்துல பின்தொடர்றாரு. அதனால பாருங்க, விக்கிர கோயிலுக்குள்ள அதனால பயப்படக்கூடாது. பாருங்க, சில ஆளுங்க நம்ம விக்கிரகத்துக்குள்ள போகக்கூடாது, போவே கூடாது. நம்ம அங்க போய் காரியமெல்லாம் போகக்கூடாது. அங்க போய் நம்ம செய்ய போற இது இல்லை இல்லை அபிஷேகத்தோட விடப்போம். கொஞ்ச நாள் நீங்க போயிட்டு இருங்க, அதுக்கப்புறம் அந்த கோயில் இருக்கிற தெரியாம போயிருக்கு. ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற அசுத்தவாதம் இருக்க முடியாது. தாறுமாறாக்கிறது, அந்த ஆவிகள் தாறுமாற செயல்பட ஆரம்பிச்சு. இதான் இந்த உலகத்தை கலக்கிறவர்கள், இந்த உலகத்தை கலக்கிறவர்கள். அதனால இதுக்கு ஒண்ணு பயப்பட வேண்டியது. என்ன கருதுறீங்க? வீடு முன்னாடி போயிருந்தாலும் நம்ம இல்லை, கண் வைக்கிற தைரியமான அதில் வந்து பயப்படுறது. ஆனால் நிறைய பேர் பயப்படுறாங்க. ஒரு ஒருத்தருக்கு ஒரு வீடு பார்க்க வந்து போனோம், இன்னொரு கோயில் இருக்குங்க, நான் வரல, கோயில் இருக்கிறாங்க வரல. அவங்களுக்கு பாருங்க இருக்கிற கோயில் பார்த்து பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. நாம் நினைக்கலாம். அந்த வார்த்தைக்கு பயன்படுத்த நாம் நினைக்க ஆகாது அப்படி சொல்லிட்டு அவங்க ரட்சிப்பை கொண்டு வர பாருங்க. அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிட்டார். மனத்துக்கு எப்படி கொண்டு வராங்க? ரட்சிப்பை எப்படி கொண்டு வராங்க? இதான் நம்ம விஷயம் கவனிக்க வேண்டியது. அப்படியே அவர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு, அறியக்கூடாது எழுதியிருக்கதையா நீங்க அறியல, இப்ப நான் அறிந்தவன் காட்டுறேன் பாருங்க. எப்படி காட்டுறேன்? இந்த மரத்தினால செய்தது, கல்லினால செய்தது, வெள்ளினால செய்தது இதெல்லாம் தெய்வம் அல்ல என்று நாம் நம்புகிறோம். நான் சொல்றேன், இதெல்லாம் தெய்வம் நம்ம எல்லாம் நினைச்சோம், நம்புவோம். அறியாத காலத்து தேவன் நீங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியல, ஆனா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நான் உங்களுக்கு காட்டிக்கிறேன். அறியாப்படா தேவன் சொல்லிக்கல, அந்த அறியப்படா தேவன் யாருன்னா அவர்தான் இவர். இவர் என்ன சொல்றார்? மனத்துக்கு சொல்றாரு. அந்த மனத்துக்கு தான் உள்ள கொண்டு வராரு. எங்க கொண்டு வராரு? அந்த கோயிலுக்குள்ளே கொண்டு வராரு. இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை யோசிப்பாங்க. நீங்க நமக்கு வேணுமா? இந்த அபிஷேகம் தான் நமக்கு தேவை, இந்த பலம் தான் நமக்கு தேவை, சபைக்கு இதுதான் தேவை, இந்த வைராக்கியம் தேவை. அவனுடைய ஆளுக்கு வந்து அவனை குற்றப்படுத்தல, குற்றப்படுத்தாதபடி அவனுக்கு கண்களை திறந்து காட்டுறாரு. சொல்ல பாருங்க, அறியாத உள்ள காலத்தில் காணாத போல் இருந்தால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷருக்கு கட்டளை எழுதுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்திருக்கிற மனுஷனை கொண்டு பூலோகத்தையும் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோர்ந்து எழுப்பினதினாலே அந்த நிச்சயத்தை எல்லோருக்கும் அப்படியே கிறிஸ்து கொண்டு மரணம் கொண்டு வந்தார். அப்படியே சிலுவையை நான் கொண்டு வந்தார். இது அந்த சுவிசேஷத்தை, மகிமை சுவிசேஷத்தை பவுல் கொண்டு வரும் விதம். தேவனுடைய சத்தம் கேட்ட மனுஷனுக்கு தான் இந்த வல்லமை வெளிப்படும், இந்த ரகசியம் வெளிப்படும். எப்படி செயல்படணும் தெரியுது பாருங்க. அப்படியே கொண்டு உள்ள போயிட்டு அதை அறிஞ்சிட்டு, அறியாத காலத்தில் தேவனும் நினைச்சிட்டாரு, காணாத மாதிரி இருக்கிறார். நீங்க தவறாக இருக்கிறாங்க. இப்போ கர்த்தர் உங்களுக்கு என் மூலமாக அறிய செய்திருக்கிறாரு. அவர் சொல்லிட்டு இந்த வார்த்தை ரொம்ப அற்புதம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்திருக்கிற மனுஷனை கொண்டு பூலோகத்தையும் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதில் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்கப்படைந்தார். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது
சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் சொல்லுகிறதை இன்னொரு வேளையும் கேட்போம் என்றார். கரணத்துக்கு ஆண்டவர் அந்த வார்த்தை கொண்டு போன உடனே அங்குள்ள கூட்டமே, அந்த விக்கிரகத்தை நம்புற கூட்டமே, ஒரு சிலர் நம்ம சொல்றான் நான் விளங்கல அதனால இகழ்ந்தார்கள். ஆனா இன்னொரு கூட்டம் என்ன செய்யுது, இவன் பேசுறது இன்னும் கேட்டு பார்ப்போமே, ஏதோ ஒன்று சொல்ல வர்றாரு, ஏதோ ஒண்ணு சொல்ல வர, மரித்தோரை குறித்து பேசுறாங்க, உயிர்த்தெழுதலை குறித்து பேசுறாங்க. அந்த சுவிசேஷத்தை, மகிமை சுவிசேஷத்தை எப்படி அவர் கொண்டு வரார், நம்ம அதை அந்த கண்ணத்தை படிக்கணும், அந்த ரூபத்தில் படிக்கணும். அப்படி படிச்சுட்டு அந்த வசனம் அப்படி நம்மள அப்ளை பண்ணணும். நான் ஏன் அதை செய்ய முடியல? அடுத்து கேள்வி, என்னால ஏன் ஆண்டவரே இந்த மகிமையை செய்ய முடியல, என்னால ஏன் சொல்ல முடியல? இது சரியா சொல்லணும், சபையை கொஞ்சம் சீர்படுத்தி நம்ம வளரணுங்கிறக்காக, சபை கொஞ்சம் வேற கண்ணோட்டத்தை கொண்டு வரணுங்கிறக்காக இந்த ட்ராக்ல மாத்தி எப்போ சுகத்துக்காகவும் கல்யாணத்துக்கும் காட்சிக்காகவும் இப்படியே இருக்கக்கூடாது. இதுல இருந்து கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு வரணும், அடுத்த லெவலுக்கு நான் வரணும், சபையை வரணும். அதுக்காக வர இந்த பிரச்சனை நான் பண்றேன், இந்த செய்தி கொண்டு வரேன். இப்ப அந்த வார்த்தை அப்படி நம்ம கொஞ்சம் அப்ளை பண்ணுது. ஆண்டவர் ஏன் என்னால இந்த காரியத்தை செய்ய முடியல? இப்ப என்னை பார்த்து நான் எனக்காக பண்ண பிரச்சனை, ஆண்டவர் ஏன் என்னால இதை செய்ய முடியல, எதற்கு என்னால செய்ய முடியல? ஒவ்வொரு நான் சத்தம் காலத்தில் கேட்கிறேன், என்னை அடைய எனக்குள்ள சுத்தம் தொழிக்கட்டும், நான் இதே ஞானத்தோடு செய்யணும். இப்படி பேசுவீங்க சிகல் இகழ்ந்தார்கள். சிலது நமக்கு என்ன பிரச்சனைனா, யாராவது கொஞ்சம் ஒன்றா பேசுற பிறகு பக்கம் வேண்டியது கேட்டுவாங்க, எப்பா இந்த திருப்பங்களாலையும் வரக்கூடாது அப்படி சொன்ன பிறகு திருப்பக்கமே நான் போமா பட சொல்லுவோம். சொல்லிவிட்டாங்க எப்படி ஏற்றுக்கொள்ளாவிட்டா தூசி உதவிட்டு ஓடுகிறேன்னு சொல்லிவிட்டார். ஏற்றுக்கொள்ள நம்ம உடனே அந்த வசனம் நம்ம சாதாரண எடுத்தோம். ஆனா அப்போஸ்தலர்கள் எப்படி பயன்படுத்துறாங்க, உன்னை துரத்துறவங்கள ஓடமாட்டாங்க, ஓடுறார்கள், ஆனா நிற்க வேண்டியதை நிற்கிறார்கள், பேச வேண்டியதை பேசுகிறார்கள், செய்ய வேண்டியதை செய்கிறார்கள். பாருங்க, துரத்துற விடவில்லை, அங்க இங்கு சுத்தி அங்கேதான் வராது, உள்ள வந்து எப்படி அவங்க கோயில பார்க்கிறாங்க, பிரமாண்டமா இருக்கு, பிரமாண்டமா ஆச்சரியமா இருக்குது, பயங்கரமா வெள்ளியும் பொண்ணுலையும் செய்து வச்சிருக்காங்க. பார்த்த இந்த கோயில தேவன் வீடா பார்க்க நினைச்சாரு. அதனால நீங்களே தேவனுடைய போக்குவரத்து எழுத முடியுது. இந்த ரகசியத்துல விளங்குனதுனால இப்படி விக்கிர கோயிலெல்லாம் தேவனுடைய வீடா மாற்றினார்கள், அங்க இருக்கவங்க மாற்றினால அவர்கள் பொருந்தப்பட்ட சபையருக்கு எழுதும்போது சொல்லும்போது நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அவரை காட்ட முடிஞ்சது. ஒரு பூசாரியா இருந்தாலும் சரி, என்ன ஆளா இருந்தாலும் சரி, ஒரு பிலியூஷனியக்காரனா இருந்தாலும் சரி, அவனை தேவனுடைய ஆலயமாய். இப்ப இதெல்லாம் நமக்குள்ள நம்பிக்கை கொண்டு வரணும். நம்ம பூசாரி எல்லாத்தையும் கூட நம்ம தீர்மானம் எடுக்கிறோம், இவனை இங்க கொண்டு வர போறான், இவனை கரைச்சு போட போறான் இல்ல. ஆண்டவரே அந்த அபிஷேகம் அதான் நமக்குள்ள வரணுங்கிறதுக்காக நமக்குள்ள கொண்டு வருவோம். ஆண்டவரை நாம் பார்க்கும் போது எனக்கு நம்ம பார்வை மாறணும். அப்படியே சொல்லியிருக்கேன், ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிச்சிருக்கேன். நான் சென்னைக்கு வந்த புதுசுல அரண்மனைக்காரர் தெருவில் ரைட் கேட்டாவில் அரண்மனை ஸ்ட்ரீட் சொல்லுவாங்க, அதுல ஒரு சின்ன இந்து அந்த தமிழ் தெரு, அதுல ஒரு சின்ன இந்து கோயில். அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு சொன்னா நைட்ல அது பெரிய பூஜை இருக்கும். மந்திரம் குறி சொல்ற ஆமி அந்த முனையில இருக்கும். இந்த பக்கம் தமிழ் தெருவு அங்கதான் எஸ்ஐ ஆபீஸ், நான் பந்தர் இங்க இருந்து நாங்க நடந்தோம். ஒரு முறை அந்த இடத்துல பயங்கரமா வந்து அடிச்சுட்டு அப்படி மாட்டம் நடக்குது. அவன் நின்றுட்டு சென்னை வந்த புதுசுல ஈஸ்வரத்தும் ஜெயம் ஈஸ்வரத்தும் இதான் சொல்லிட்டு இருக்கு. அந்த ஆவி குறி சொல்லவே மாட்டேங்குது. அவன் சூடத்தை அப்படியே கொளுத்தி வாயில் வாங்குவது, அது வாங்கி திறக்கவே விடுங்க. அப்படியே நேரம் ஆச்சு, மணி 12 ஆயிடுச்சு. ஏன்னா 12 சொல்ற நேரம் வரமாட்டேங்குது, 12:10 வரமாட்டேங்குது, 12:30 ஆச்சு. நானும் நின்று சுத்திரம் ஈஸ்வரத்தை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறேன். அதுல அவன் சொன்னான், அந்நிய மதத்தார்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து நீங்க தெரிஞ்சிருங்க, மலை கையிட்டாங்கன்னு சொன்னா இது கேட்டாங்க எப்படி இதெல்லாம் சொன்னான். ஆனால் வாங்க மாட்டேங்குது. அது சொன்ன அந்நிய மதத்தார்கள் யாருக்கு இருந்தா நான் பார்த்துட்டு நம்மளோட பட்டையில ஒண்ணு இல்லை, நம்ம நிக்கிறத பார்த்தோன்னே
கரெக்டா பார்த்தே சொல்றான், தயவு செய்து நீங்க போயிருங்க. சரி பார்த்து 12:15 அப்படியே கிளம்பி போயிட்டேன். வராது, நீ சத்துருக்களுடைய கூடாரத்துக்குள்ள போய் அங்க இருக்க குத்துக்களை எடுக்கணும். ஏன் நம்ம கூலி அங்க இருக்கணும், அப்படி இருக்கணும். அப்படிப்பட்ட வல்லமையா மாறணும், அப்படிப்பட்ட வல்லமையா மாறணும். மனதிலே நினைங்க, நீ இங்க உட்கார்ந்துகிட்டு அந்த வீட்டை நினை, இங்க இருந்து அந்த வல்லமை அனுப்ப முடியும். எதிர் விசுவாசி ஆமென். விசுவாசத்துல அப்படி வல்லவராய் மாறணும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை மேல் வைப்பாரா. எல்லாம் அப்படி ஒரு நிமிஷம் நம்ம எழுந்திருந்து, ஆண்டவரே ஆண்டவரே என் மேல இந்த அபிஷேகத்தை நீங்க வைக்கணும். ஆண்டவர் என்ன நீ கூப்பிடணும். ஆண்டவர் மத்தேயு 3:17 படிங்க. வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். இவருக்கு எப்படி இருக்கிறேன்? பிரியமா இருக்கிறேன். இன்னைக்கு அந்த சத்தத்தை அப்படியே போய் நம்ம எடுத்துருக்கோம். ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை, யாரும் பிரியமா இருக்கும். அப்படியே வார்த்தைகள் சொல்லுங்க. அப்படி சொல்லும்போது சில பேருக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குதா? தலைவலிக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்க இந்த வார்த்தை சொல்ல உங்களுக்கு அசுத்த வல்லமை அப்படியே போராட பார்த்து நீங்க சோதுகிறாங்க. இந்த வார்த்தைகள் சொல்லுங்க. ஆண்டவரே அந்த சத்தத்தை எனக்கு துணிக்கணும். அன்னைக்கு இயேசுவானவர் ஞானஸ்நானம் எடுத்து அந்த யோர்தானை கடந்து வரும்போது பரலோகத்துல சத்தம் உண்டாச்சு, பரலோகத்துல சத்தம் உண்டாச்சு. ஆண்டவரே இன்னைக்கு அந்த சத்தத்தை சபையில தொழிக்கட்டும், இங்க இருக்கிற எங்கள் குடும்பத்துக்களை தொழிக்கட்டும். ஆண்டவரே இந்த திருச்சபைகளை தொழிக்கட்டும் ஐயா. ஆண்டவரே என்னுடைய நேச சபையை சொல்லட்டும் ஐயா. என்னுடைய நேசத்துக்குரிய சபை, என் நேசத்துக்குரிய ஜனங்களுக்கு நம்ம பார்த்து சொல்லும்படியாக ஆண்டவரே என் தலைமையில் அந்த அபிஷேகம் இறங்கட்டும், அந்த வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே அந்த வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே அந்த வல்லமை இறங்கட்டும் என் தலையில். ஆண்டவரே இப்பொழுது அந்த அபிஷேகத்து வல்லமை, அந்த பரிசுத்தாவின் வல்லமை, அந்த அக்கினியான அபிஷேக வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே நீர் என் நேசகுமாரன் சொல்லும் போதே அந்த சிறத்தில் ஒரு புறாவை போல ஒரு வல்லமை இறங்கினது ஐயா. இப்பொழுது வல்லமை இறங்கட்டும் ஐயா. எங்களுக்கு ஒரு பெரிய தரிசனம், ஒரு பெரிய நோக்கம் உண்டாகணும், ஒரு பெரிய நோக்கம் உண்டாகணும். எங்க ஊழியரும் வல்லமையாக மாறணும். ஆண்டவரே ஐயா பயங்கரமான இடத்துல நுழையணும். நுழைந்து நாங்கள் பேசுறது ஐயா, பேசி அவர்களை ரட்சிப்புகளை கொண்டு வரணும், சிலுவை பாடு மரணத்தை கொண்டு வரணும். அப்படிப்பட்ட பாத்திரமாய் எங்களை உருவாக்கணும், பாத்திரமாய் எங்களை உருவாக்கணும். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. எங்களை அந்த இடத்துல ஒரு பௌரியத்தை பயன்படுத்த மாட்டேன், மன தைரியமுள்ளவர்களாக சுவிசேஷம் ஆண்டவர் காலம் கடைசி காலம் அந்த கல்வாரிக்குள்ள கொண்டு வரணும். அந்த மரணத்தை ஜெயித்த இயேசுக்குள்ள கொண்டு வரணும். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. அந்த தலைவலியில் எடுத்துக்கொண்டு இப்பொழுது, அந்த தலைவலியில் எடுத்துக்கொண்டு இப்பொழுது இயேசுவின் விலகுவதாக, இயேசுவின் விலகுவதாக, இயேசுவின் விலகுவதாக. அந்த தலையிலே போராடி சத்துருவே கணத்தை இட்டு அந்த வல்லமை இறங்கணும். நன்றி இயேசு சுவாமி. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்கள் பிரியமா இருக்கிறேன் பிதாவே சொன்னீரே. இன்னைக்கு நான் உங்களுடைய குமாரர்கள் அல்லவா, இந்த குமார்த்திகள் அல்லவா, எங்களை